हाई फ्रेंड्स वेलकम टू अमुदा किचन वीडियो போட்டு ரொம்ப நாள் ஆயிச்சு ஓகேங்க फ्रेंड्स இன்னைக்கு சூப்பரான ஒரு லஞ்சுக்கு நல்ல அருமையான ஒரு ஹெல்தியான கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்டாவும் நல்ல குயிக்காவும் நம்ம வந்து செய்யலாம் தேவையான பொருட்கள் நல்லா வதக்கி இறக்கும்போது போட வேண்டிய மசாலாக்கு தேவையான பொருட்கள் 1 டீஸ்பூன் தனியா 1/4 டீஸ்பூன் மிளகு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு 6 ல இருந்து 7 வற்றல் மிளகாய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை அதாவது வந்து வேர்க்கடலை இது எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க இது நல்லா ஒரு சொட்டு ஆயில் விட்டு பொன்னிறமா வறுத்து எடுத்து ஆற விட்டு நல்லா கொஞ்சம் நைஸா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது ஃபைனலா வந்து காயில வந்து தூவறதுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்குங்க फ्रेंड्स கோவக்காய் இது போல வந்து நீள்வாகுல கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்ல ஒரு 1/4 கிலோ கோவக்காய் இது போல வந்து பழுத்து இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கோவக்காய் நல்ல உடலுக்கு குளிர்ச்சியை தந்து நம்மளுடைய கண் எரிச்சல் கண் சூடாயிடுச்சுன்னா கண் ரெட்டிஷாக ஆகிறது இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும் மேலும் இந்த கோவக்காயில் நல்ல வந்து சர்க்கரையை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சத்து வந்து இருக்குது சர்க்கரை நோயாளிகள் கோவக்காயை நிறையாவே வந்து எடுத்துக்கணும் வெயிலில் நல்லா வந்து உடல் சூட்டை தணிச்சு நல்ல நமக்கு விட்டமின் சத்து கால்சியம் சத்து அயன் கண்டென்ட் இதை நல்லா வந்து மிகுதியாக தரக்கூடிய ஒரு நல்ல வெஜிடபிள் தான் கோவக்காய் இது வந்து வெயிலில் நல்லாவே நம்ம வந்து பயன்படுத்தணும் உடல் சூட்டை தணிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வெள்ளை வெங்காயம் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்துகிட்ருக்கேன் நீங்கள் வந்து எப்படி வந்து பிங்க் கலராக கிடைக்கிது பாருங்கள் அதுவும் வாங்கிக்கலாம் எதுக்கு நான் வெள்ளை வெங்காயம் எடுத்துருக்கேன்னா இது உடல் சூட்டை நல்லாவே வந்து சீக்கிரம் வந்து குறைக்கும் 3 எடுத்து இது போல் வந்து மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கருவேப்பிலை 15 பல் பூண்டு நல்லா தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க இது நல்லா வந்து அம்மியில் தட்டி போட்டுக்கலாம் தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து வறுத்து நம்ம ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வானலில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் எல்லாமே வந்து போட்டுடலாம் பருப்பு நல்லா சிவந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் கருவேப்பிலை நல்லா தட்டி வச்சுருக்க பூண்டு இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் இந்த ஃப்ரைக்கு தக்காளி சேர்க்க வேணாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நமக்கு இப்போ நம்ம கோவக்காயை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்க விடலாம் இப்போ பாருங்கள் இந்த கோவக்காய் 5 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுட்டேன் இப்போது நம்ம வச்சுருக்கக்கூடிய மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம் 1/4 சிட்டிகை அதாவது வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற நார்மல் மிளகாய் தூள் தான் தனி மிளகாய் தூள் தேவையில்லை இது வந்து நல்லா ஒரு 2 டீஸ்பூன் நல்லா கோபுரமாக வந்து போட்டுக்கலாம் சால்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த சின்ன டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் 2 டீஸ்பூன் நல்லா கோபுரமாக மிளகாய் தூள் கோபுரமாக இது போல் எடுத்துக்கோங்க இப்போ நான் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் சால்ட்டு போட்டேன் அதனால் கொஞ்சமாக போடுறேன் பத்தலைன்னா ஃபைனலாக நம்ம போட்டுக்கலாம் இப்போ நல்லா இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக நம்ம நல்லா வதக்கி விட்டு சிம்மில் தள்ளிடலாம் சிம்மில் தள்ளிட்டு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் நல்லா வதங்கி இப்போ பாருங்கள் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டு சால்ட்டு போட்டு நல்லா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க நல்லெண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ தண்ணிலாம் எதுவுமே தெளிக்க வேணாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து குக் ஆகட்டும் அப்புறமா நம்ம பார்க்கலாம் இது போல் மூடி போட்டு விட்டுருங்க சிம்மிலேயே வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டோம்னா 10 நிமிஷத்தில் நல்ல ஒரு 1/4 பாகம் நமக்கு வெந்து வரும் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு எவ்வளோ அருமையாக நமக்கு குக்காகி வந்துருக்கு பாருங்கள் நமக்கு நல்லா ஒரு பாதி அளவுக்கு கோவக்காய் வெந்து வந்துடுச்சு நமக்கு இப்போ லைட்டாக தண்ணியை வந்து தெளித்து விடலாம் இப்படி வந்து தெளித்து விடலாம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நல்லா கலரி விட்டுடலாம் நல்லா அருமையாக நமக்கு கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு ஊற்றக்கூடாது இப்படி நல்லா வந்து தெளித்து விடுங்க
இப்போ நம்ம மூடி போட்டு திரும்பவும் மூடி விட்டுடலாம். அதே சிம்முக்கு கொஞ்சம் மேலே நம்ம வந்து தீயை ஏற்றி வச்சுக்கலாம். பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சு கோவக்காய். இப்போ மூடி போட்டு நம்ம பொடி பண்ணி வச்ச தனியா, மிளகாய், வேர்க்கடலை, மிளகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த பொடி பாருங்கள் எவ்வளோ நல்லா கொஞ்சம் கொரப்பாக எடுத்துக்கலாம். நம்ம நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் ரொம்பவே வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே போல் கோவக்காயில் நம்மளுடைய உடல் சூட்டை தணிப்பது மட்டும் இல்லை, அதே போல் சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையோட அளவு வந்து குறைக்கிறது மட்டும் இல்லை, இது வந்து இந்த கோவக்காய் வந்து நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுண்கிருமிகளை வந்து அழிக்கக்கூடியது, ரத்தத்தை நல்லா பியூரிஃபை பண்ணக்கூடியது கோவக்காய். பாவக்காவும் அதே போல் நல்லா வந்து பயனளிக்கக்கூடியது. உடல் சூட்டை தணிக்கிறதுனாலேயே கோவக்காய், பாவக்காய் இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த வெயில் காலத்தில் சேர்த்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி தெளித்து விட்டு நல்லா மூடி போட்டு மூடிடணும். மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நல்லா கிளறி விட்டு நம்ம காய் நல்லா கோவக்காய் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி எடுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையான டேஸ்டியான ஒரு கோவக்காய் ஃப்ரை நமக்கு கிடைக்கும். எடுத்து நம்ம ஒரு ஏர்டைட் டப்பாலையோ இல்லை சாதா டப்பாலையோ போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாதி போட்டால் போதும். இதில் பாதி பவுட்ரு வந்து இப்போ நான் தூவி, இப்போ பாருங்கள் இதில் பாதி அளவு 2 டீஸ்பூன் கோபுரமாகவும் மேலே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவும் நான் வந்து போட்டுக்கிட்டேன். மீதி இருக்குது. மீதி இதை ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம், கெடவே கெடாது. நெக்ஸ்ட் டைம் நம்ம செய்யும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியினால் நல்லா இந்த கோவக்காய் ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வந்து அருமையாகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்களும் வந்து கோவக்காய் ஃப்ரை செஞ்சு கொடுங்க, பிள்ளைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ நம்ம தட்டில் வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க. நம்ம டேஸ்ட்டாக நம்ம சமைச்சு வைக்கிறதுனால நல்லாவே நமக்கு வெஜிடபிள்ஸு பிள்ளைகளுக்கு நல்லாவே சாப்பிடுவாங்க, சத்தும் கிடைக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே தட்ட மறக்காதீங்க. பாய், தேங்க்யூ.